ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கு உங்களுக்கு கடல் பாசியையும் தேங்காய் பாலையும் வச்சு ஒரு புடிங் செய்து காட்டப்போகிறேன்னு வாங்க அதை வச்சு எல்லாம் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் சூடாகினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கடல் பாசி பவுடர் ஆட் பண்ணுறேன். கடல் பாசி மெட்ட மாதிரி இருந்தாலும் அதை நல்லா காய்ச்சி கரையை வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நான் பவுடராக இருக்கிற வடிவாக பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பவுடர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் இறுகி வரணும். அது வரையும் இதை காய்ச்சி விடணும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கடல் பாசியை நல்லா காய்ச்சி எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா திக்காகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காயை உரலில் நல்ல பவுடராக தட்டி எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு எதுவும் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களோட இனிப்புக்கு சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சுகரையும் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகினது பிறகு 3/4 கப் தேங்காயில் தலைப்பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டியான பாலை ஆட் பண்ணுங்கள், தண்ணித்தன்மை இல்லாமல். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான சூட்டிலே ஒரு 5-6 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேங்காய் பாலை ஒருபோதும் கொதிக்க விட்டுறக்கூடாது. மிதமான சூட்லேயே காய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு வெள்ளையாக இருக்கிற விருப்பம் இல்லை, கலர் எதுவும் ஆட் பண்ண விருப்பம் இல்லை, கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பாலன்ற வடிவாக நான் எந்த கலருமே ஆட் பண்ணியில்லை. அதோட ரியல் ஷோ அப்படியே இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணின வடிவாக தான் நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணினேன். தேங்காய் பாலும் கடல் பாசியும் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. சமருக்கும் சரி அல்லது நோன்பு காலங்கள்லேயும் செய்து சாப்பிடலாம். மறந்துடாதீங்க, தேங்காய் பால் ஆட் பண்ணின பிறகு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தேங்காய் பாலை ஒருபோதும் திரைய விட்டுறக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு காய்ச்சினேன். இப்போ நாங்கள் இந்த புடிங்க செய்கிற மோல்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவு பாத்திரம் அளவோ அதுக்கேற்ற மாதிரி எந்த பாத்திரத்துலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வடிதட்டை வச்சு நாங்கள் செய்து வச்சுருக்கிற புடிங் கலவையை ஆட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அந்த வடிதட்டில் நாங்கள் ஆட் பண்ணின ஏலக்காய் பொடியெல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்காக. இனி இதை மூடி போடாமல் 10-15 நிமிஷம் வெளியே வச்சு ஆற விடுவோம். 10-15 நிமிஷத்துக்கு பிறகு ஓரளவு செட் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஏதாவது நட்ஸை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். நான் 2 பாதாம் பருப்பை இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பாதாம் பருப்பு ஆட் பண்ணது பிறகு 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுண்டு சாப்பிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது கூட. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு செட் ஆகினது பிறகு காட்டுறேன். இப்போ கடல் பாசி கோகோனட் ஜெல்லி செட் ஆகிட்டு இனி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டுட்டு சாப்பிடலாம். அல்லது ஸ்பூன் அளவோட கிள்ளி சாப்பிட்றாலும் சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் கத்தியால் கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.